ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 திருவசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவனுக்கு சாட்சிகளாய் மாற்றுவதுதான் தேவ திட்டம். இப்ப நாம எல்லாருமே ஆண்டவருக்கு சாட்சி இருக்கிறவர்கள், தேவனை குறித்த சாட்சி இருக்கிறவர்கள். இப்ப நம்ம வெளியில போறோம் வரோம், கிறிஸ்துவை பற்றின சாட்சியை பகிர்கிற அந்த அனுபவத்தை உடையவர்களாய் காணப்படுவதற்காகத்தான் ஆண்டவன் நம்மை தெரிந்தெடுத்தார். அதுக்காகத்தான் ஆண்டவன் நம்மை அடைத்தும் இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். இப்ப நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாமல் உலக பிரகாரமாய், அதாவது மனிதர்கள் மனுஷிக அவர் எனக்கு வேணும், இவர் எனக்கு வேணும், இவர் தான் நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி சிலரை நாம் பின்பற்றி தேவனை விட்டு விடுகிறோம். இப்ப நம்ம நினைக்கிறது, ஐயோ நான்லாம் பக்திங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உள்ள அங்க பக்தி உள்ள காரியம் ஒண்ணுமே நடக்காது. பைபிள் எடுத்துட்டு போவோம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து சொல்லுதோ தூக்கிட்டு போதுவார் பைபிள அப்படின்வா. ஏன்னா அங்கே சாட்சிகள் இருக்கார். அந்த சாட்சிகள் எப்போ வரும் அப்படின்னா, நாம் பைபிளை கொண்டு போகிறோமே அதுல இல்ல, நாம் ஜனங்களோடு நடந்து கொள்கிற விதத்தில் அன்பா பாசமா அந்த ஜனங்களை வெறுத்து விடாதபடி நாம் அந்த ஜனங்களை, ஐயோ அவங்க அஞ்ஞானிகள், அவங்கெல்லாம் புறஜாதிகள், அவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி அவர்களை விலக்கி வைக்கிறோம்ல, அது இல்லாம அவர்களை நேசிப்பது, அவங்ககிட்ட பேசுவது, அவங்க சிரிச்சு பேசினா கூட நம்ம மூஞ்ச திருப்பிட்டு வந்துடக்கூடாது. நிறைய மக்கள், பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் அப்படி நம்மகிட்ட பேசும்போது நான் அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசினா அவங்க சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, சிலர் கெட்ட வார்த்தை போட்டு நம்மளை பேசுவாங்க, சிலர் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாம் அவர்களை திரும்ப, அதாவது அவன் கெட்ட வார்த்தை போட்டான், அவன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம் அவனை வரிஞ்சு கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறாராம். எருசலேமிலேயும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலோ பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப தேவனுக்கு சாட்சிகளாய் நம்மை வைக்கிறது தான் தேவ திட்டம். இத அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பார்க்க முடியும். பேதுருவும் அவனோடு கூட 120 பேரும் மேல் மாடியில் உட்கார்ந்து தேவன் சொன்னபடி அவர்கள் காத்திருக்கிறார். யாருக்கு? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. அது ஒரு பேதுருனுடைய காரியங்களை நீ உற்று கவனிச்சா, கோபக்காரன், மறுதளிக்கிறவன், எல்லா விஷயத்திலையுமே கேள்வி கேட்கிறவன், சந்தேகப்படுறவன், இந்த மாதிரி ஆள் நம்மால். ஆனா இப்ப ஆவியானவருடைய ஆளுகை, பிரசன்னம், அதுக்கு காத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன உடனே அவர்ல எருசலேமில் ஒரு மேல் மாடியில காத்திருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் இறங்கி வருகிறது. அப்ப எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். அப்ப அங்க எருசலேமில் பஸ்காவுக்கு வந்திருந்த ஜனங்கள், இந்த எருசலேமில் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரம் நடக்கும்.
இந்த ஒரு வார பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள் பல தேசங்கள்லேருந்து வந்திருந்தாங்க, பல ஊர்கள்லேருந்து வந்தாங்க, பட்டணங்கள்லேருந்து வந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த எருசலேமில் அங்கங்கே டென்ட் கூடாரம் போட்டு தங்கியிருப்பாங்க. அதற்கான அனுமதி அங்கே உண்டு. அவங்க யூதர்கள் வந்து கூடாரங்களை போட்டு கூடாரங்களை தங்கி அந்த பண்டிகைகளை ஆசரிக்கிறது வழக்கம். அப்போ அவங்கெல்லாம் அந்த கூடாரங்களில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த 120 பேர் போடுகிற சத்தம் என்னடா நடக்குது அப்படின்னு வந்து பார்க்க வந்தா அவங்கள பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, மீன் தொழில் செய்கிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள், கல்லாதவர்கள். ஆனால் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் அவர்கள் பேசுகிறார்கள், மதர் டங்கில், அம்மாவுடைய பாஷை, தாய் பாஷையில் அவங்க ஜென்ம பாஷை என்னவோ அதில் பேசுகிறாங்க. அவங்க இவன் எப்படா போய் இந்த பாஷையெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. அவங்க கவனமாக கவனிச்சப்ப பேதுரு அந்த 11 பேர் சிஷ்யர்ல நடுவில் பேதுரு எழும்பி இயேசு கிறிஸ்துவை பற்றி திருஷ்டாந்தப்படுத்துற சாட்சி கொடுக்குறார். இந்த சாட்சியை கேட்டாங்கல்ல, 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்படுவாங்க. ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ நமக்கு ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஆவியானவர் ஆளுகை செய்ய, ஆவியானவருக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் பெலன் வந்தது, சாட்சியாய் மாறினார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாதான் நம்ம சாட்சியா மாற முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நமக்கு அருளப்படுகிற ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நாம அவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு விட்டு கொடுக்கணும். நம்மை நாமே அவருடைய கரத்தில் விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்னன்னா, ஒரு வீட்டுக்கு போனா, அல்லது ஒரு கம்பெனிக்கு போனா, ஒரு கடைக்கு போனா, ஒரு இடத்துக்கு போனா, ஒரு காரியத்தை பண்ணா, இதை பண்ணா, அதை பண்ணா, அங்க 2 தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு, கண்ணை மூடி 2 அந்நிய பாஷை பேசுறதுக்கு, இதுக்கு மட்டுமே ஆவியானவர் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. அதுக்கு மட்டும் ஆவியானவர் இல்லை. நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு, நம்மை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவதற்கு, ஏதோ கண்ணை மூடி அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் அல்ல, சபையில் வரும்பொழுது மட்டும் அல்ல, நான் ஜெபிக்க தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிக்க உட்காரும்போது மட்டும் அல்ல, அதுக்கு கிடையாது ஆவியானவர். என்னை முழுவதும் வழிநடத்துவதற்குத்தான் ஆவியானவர். இந்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலர்ல நீங்க கவனமா வாசிச்சு பார்த்தா நிறைய வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். அங்கே ஆவியானவர் தான் சபையை ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் தான் ஜனங்களை ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் தான் திருச்சபையில ஜனங்களை அழகா வழி நடத்துகிறார். இந்த அனுபவம் இன்னைக்கு எந்த சபையில இருக்கு அப்படின்னா, நிறைய சபைகள்ல ஆராதனை நேரத்துல தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, அதுக்கப்புறம் அந்த காரியம் அதோடு நிறைவடைகிறது, அதோடு முடிஞ்சிச்சு. ஆதி அப்போஸ்தல காலங்கள் அப்படி இல்லை. சபைக்குள்ள ஜெபம் நடந்துட்டே இருந்துச்சு. சபைக்குள்ள வேத வாசிப்பு வாசிக்கொண்டே இருந்தார்கள். சபைக்குள்ள ஜனங்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். சபைக்குள்ள கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்கள். இது ஆதி அப்போஸ்தலர் காலம். இப்ப எப்படா ஆராதனை முடியும், எப்ப நம்ம ஓடுவோம், எப்ப நம்ம கறி வாங்குவோம், எப்ப நம்ம அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் போவோம், இந்த ஃபங்க்ஷன் போவோம், இந்த ஆர்வம் நமக்கு இருக்கு. எப்ப ஆராதனையை விட்டுட்டு, ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆமா அப்படின்னு சொல்லி மனசலித்து போய் ஆராதனை அட்டன் பண்ற சில கூட்டங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சிலரும் வரமாட்டாங்க ஆராதனைக்கு. ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரலன்னா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு பாஸ்டர், அவ்வளோதான். என்ன வேலை தெரியாது. அப்புறமா தெரியும், எவனுக்காவது காது குத்து இருந்திருக்கும், எவனுக்காவது
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். நம்மால் அந்த ஃபங்க்ஷனில் போய் அப்படி நெட்டு குத்த நிற்கணும். ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார்ன்றதெல்லாம் கிடையாது. ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது. அந்த சூழ்நிலையில மாறணும். இன்னைக்கு நாம மாறணும். ஒரு சமயம் நான் எங்க பாஸ்டருக்கு எனக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அப்ப நான் ஆராதனைக்கு போல, சர்ச்சுக்கு இனி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் எல்லாரும் சபைக்கு போயிட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போல, வீட்டில் உட்காந்துருக்கேன். வீட்டில் உட்காந்து என்னால் உட்கார முடியாது. நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் எடுத்து வச்சு நல்லா ஜெபிக்கிறேன். கர்த்தரை நல்லா ஆராதித்து அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஆராதனைக்கு போகல, ஆராதனைக்கு போய் அங்கே போய் கர்த்தரை நல்லா துதிச்சிருக்கலாம். அவர் திட்டாரே, அவர் தான் என்கிட்ட சண்டை போட்டாரே, அப்புறம் நான் எப்படி அவரை போய் பார்க்க? அங்கே போனால் ஆராதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பு ஆலயத்தில் உட்காந்து ஆராதிக்கிறத விட்டு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆராதிச்சிருக்கேன். திடீர்னு ஒரு தெய்வ பிரசன்னம், ஆண்டவருடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நீ ஏன் ஆராதனைக்கு போகல? நான் சொன்னேன், நான் போலான்றவரை இப்படி அவர் என்ன பேசிட்டாரு. சரி, அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தானே, பேசிட்டாரு. நீ போலாம்ல, நான் உன்னை நான் கற்பன்ல. அப்போ எனக்கு ஒரே வேதனை. அப்போ அழுது கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இனி இந்த தவறு செய்யாத. யார் மேலே என்ன கோவம் இருந்தாலும் நீ என்ன பார்க்கவா, நான் தானே அசைவாடுகிற ஆண்டவர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி ஆண்டவர், இனி அதை தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணின பின்பு ஆண்டவர் 2 கேரக்டரை பற்றி என்னோடு கூட பேசினான். ஒரு சின்ன மினி ஷார்ட் மெசேஜ் மாதிரி ஆண்டவர் என்னோடு கூட பேசினான். தாவீதை குறித்தோ மோசேயை குறித்தோ ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அதை கேட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அப்புறம் வந்து ஆவியானவர் நம்மை நடத்துகிற பாதையில அவரை விட்டு நம்ம விலகிடக்கூடாது, அவரை தேடி போயிடணும், அங்க சபை கூடி ஆராதிக்கிறது விடக்கூடாது அப்படின்ட்டு, அதுதான் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். கேட்டுக்கிட்டு போ அப்படின்னு விட்டு போற ஆவியானவர் அல்ல. இப்போ நம்ம பாவம் செய்ய போறோம், ஒரு பாவம் நமக்கு விரோதமா இருக்கு, தீமை இருக்கு அப்படின்னா ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லுவார், எவர் இந்த நபர் இந்த ஆள் உன்னை பாவத்தில் தள்ளுறதுக்கு வேலை பார்க்கறேன், ஜாக்கிரதை. அப்போ நம்ம ஆவியானவர் இருக்க பிடிச்சிட்டு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப அழகாக ஆவியானவர் நம்ம நடத்துகிறத பார்க்க முடியும். அதனால் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய, அவர் ஏதோ ஆவியானவர் ஆளுகை செய்வார்னா கண்மூடித்தனமா இல்லை, நம்மோடு பேசுவார். இதை செய்யாதேன்னு சொல்லுவார். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோன்னா, நம்ம ஆளுகை செய்ய விட்டு கொடுத்துட்டோன்னா, ஆண்டவர் வலதுபுறமாக இடதுபுறமாக சாயாதபடி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறத பார்க்க முடியும். சில நேரத்தில் அதையும் மீறி நம்ம போவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அவர் கோவப்படுவார், அவர் வருத்தப்படுவார், என்னடா இவன் அப்படின்னு. ஆனால் அப்படி வருத்தப்பட்டுட்டா மறுபடியும் அவர்கிட்ட லிங்க்கு, மறுபடியும் அந்த உறவு ஏற்படுத்துறது முடியாத காரியம். அது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தின் நடுவில் சில நேரங்களில் அவர் மீண்டும் இறங்கி நமக்கு உதவி செய்யலாம். அதனால நம்ம இப்பவே ஆண்டவரோடு நெருங்கி பழகிற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டோம்னா
பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விட்டு விடாதீங்க. விட்டீங்கன்னா மறுபடியும் அவரை பெற்றுக்கொள்றது, மறுபடியும் அவர் உங்களை ஆளுகை செய்கிறது முடியாத காரியமாக போயிடும். சவுலுக்கு அப்படி நடந்தது. சவுல் அவரை உதாசீனப்படுத்திட்டா. அவர் அவனை விட்டு இழுக்கப்பட்டார். பின்பு அந்த சவுல் ஆலோசனைக்கு அலைந்து திரிஞ்சான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இல்லை, குறி கேட்க போயிட்டான். அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நாம் அவரை பிடித்து கொண்டு முன்னேறுவோம். அவர் பலத்த கிரிகளை செய்வார். ஆமென், ஆமென்.